தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/2/2025 செவ்வாய்க்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் மாலை 4:38 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வணங்கி நலம் பெற வேண்டிய நாள், சிவதூதனை வணங்கி சிறப்புகளை காண வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லி நான் தினத்தந்தியில் இன்று நாள் எப்படி எழுதுறது வழக்கம். பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் நந்தி வழிபாடும் செந்தி வழிபாடும் வச்சுக்கிட்டாலே போதும், நல்லதே நடக்கும். செந்தி வழிபாடு எப்போ வச்சுக்கணும் அப்படின்னா, பௌர்ணமி அன்றைக்கு நிலவு நிறைந்த நாளில் நம்ம செந்தி வழிபாடு வச்சுக்கணும். இந்த பிரதோஷ வழிபாடு இருக்கு இல்லையா, இது எப்போ அப்படின்னா பிரதோஷத்தன்னைக்கு நந்தி வழிபாடு வச்சுக்கணும். அதாவது இது மாதிரி வழிபாடுகள் மூலமாக நம்முடைய இந்த விதியினுடைய கடுமையை குறைக்கலாம். ஆகையினாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தியை வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி தொடர்ந்து உங்களுக்கு ஆரோக்கிய வாழ்விற்கு ஆத்திச்சூடின்னு சொல்லிக்கிட்டு வர்றேன். அதாவது அதிக உணவு ஆபத்து உயிருக்கு, அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். ஆற்றா பசிக்கு அரை வயிறே புசி, அரை வயிறு சாப்பிடணும் அப்படிங்கிற. இனிப்பை ஒதுக்கி இன்னலை குறை. அதுக்கப்புறம் ஈடில்லா வாழ்விற்கு எதிலும் கட்டுப்பாடு. அப்புறம் உடம்பை குறைத்து உடல் நலம் பெருக்கு. இதுவரை சொல்லியிருந்தேன், உடம்பை குறைச்சா உடல் நலம் சீராக இருக்கும்னு. அதுக்கு அடுத்தது ஊட்டச்சத்தே ஊக்கம் வழங்கும். ஊட்டச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடணும். சத்துணவு சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். அதுக்கு அடுத்தது எண்ணெய் மேனியோ மின்னும் மேனியோ. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, பேருக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கப்படாது. மேலே மினுக்கு எண்ணெய் மேனிக்கு ஆகாதும்ப, மேலே லேசாக தடவிக்கிற ஆகாது, அழுத்தி தேய்க்கணும். அதுக்குத்தான் தீபாவளியும் போது எண்ணெய் தேய்க்கிற போது நல்லெண்ணெய் மட்டும் தேய்க்க மாட்டாங்க. நல்லெண்ணெயில் வெற்றிலை, மிளகு, ஜீரகம், அந்த வெற்றிலை காம்பெல்லாம் போட்டு லேசாக சுட வைப்பாங்க. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. லேசாக சுட வச்சு அதை தலையில் மட்டுமில்ல உடல் முழுவதும் தேய்ச்சிக்கலாம். அப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறனால இந்த உஷ்ணமாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு குளிர்ச்சியாக மாறிடுமா. ஆகையினால இந்த உடம்புக்கு மிக அற்புதமான இந்த தோல் வறட்சியெல்லாம் போக்குறது ஆயில், எண்ணெய். ஆகையினாலே தான் எண்ணெய் மேனியோ மின்னும் மேனியோ. எண்ணெய் அதிகம், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வாரம் சனி நீராடுன்னு அவை சொல்லியிருக்கா. ஆகையினாலே இப்போ எண்ணெய் விலையெல்லாம் கூடிய செய்ய நாங்கள் சோப்பு தான் போட்டு குளிக்கிறேன்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் வாய்ப்பு இருக்கிற போதெல்லாம் எண்ணெய் தேய்த்து குளித்தால் எண்ணெய் மேனி மின்னும் மேனியாக மாறுமா. ஏறிய எடையை குறைப்பது கடினம். எடை ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் குறைக்கிறது கடினம். ஆகையினாலே ஆரம்பத்திலேயே அச்சுறுத்தலாக தோன்றுகின்ற பொழுதே நம்ம அதுக்கு வழி பண்ணிக்கிட்டுறோம். அதுக்கு பிறகு ஐம்புலன் கவனம் ஆற்றலை பெருக்கும். அந்த மருத்துவர் எழுதினதில் பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. ஐம்புலன் கவனம் ஆற்றலை பெருக்கும். மெய்வாய் கண்மூக்கு செவி, இந்த 5 நாள் தானே தொல்லை வருது. திருக்குறள் கூட வரும், உண்டு உண்டு உயிர்த்து உற்றுடியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உள்ளான்னு. கண்ணால சாகிறது கண்ணால பார்த்த மாத்திரத்தில் விளக்குல போய் விழுந்து ஈசல் செத்துறோம். அது மாதிரி வாயினால சாகிறது நுணலும் தன் வாயால் கெடுங்கிற. இப்படி ஐம்புலன்களாலையும் கிடக்கூடிய ஜீவராசிகள் எத்தனையோ இருக்கு. அது மாதிரி இந்த ஐம்புலன்களையும் நம்ம அடக்கி வைக்கக்கூடிய ஆற்றல் வச்சிருந்தோம் அப்படின்னா, கவனம் செலுத்தினால் நம்முடைய ஆற்றல் பெருகும். ஐம்புலன் கவனம் ஆற்றலை பெருக்கும். அதுக்கு அடுத்தது ஓனா, ஒரு பொழுது உண்பவன் யோகி. ஒரு பொழுது சாப்பிடணும், நம்ம அப்படி சாப்பிடாம இருக்க முடியாது. 2 பொழுது சாப்பிடலாம். 2 பொழுது உண்பவன் போகி, 3 பொழுது உண்பவன் ரோகி. அப்படின்னா 3 பொழுது சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தில் சீர்கிடும். இருந்தாலும் கவனத்தோடு நம்ம சாப்பிடலாம். அதுக்கு பிறகு ஓடி உழைத்தால் உணவு செரிக்கும். உழைப்புக்கு முக்கியம். உழைக்கும் காலத்தில் உறங்க நேரிட்டால் உறங்கும் காலத்தில் உழைக்க நேரிடுங்கிற. ஆக ஓடி உழைத்தால் உணவு செரிக்கும் அப்படிங்கிற. அதுக்கு அடுத்தது அவ்வருக்கு, அவ்வைக்கு மட்டுமல்ல நெல்லி, அனைவருக்கும் உகந்தது நெல்லி, அனைவருக்கும் காயகற்பம் நெல்லின்னு முடிச்சிருக்காரு. இப்படி அந்த உணவு கட்டுப்பாடு ஆரோக்கிய வாழ்விற்கு நமக்கு வாழ்வை தருது. ஆகையினாலே இது போன்ற நல்ல வாக்கியங்களை நீங்களும் படிக்கின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் கடைபிடித்தால் வாழ்க்கை வளமாகும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லவர்களை சந்தித்து நலம் காணுகின்ற நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்களின் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 2லே குரு இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கின்றது. தொலைபேசி வழி தகவல், அதிகாலையில் வரும் தகவலை ஆதாயம் தருவதாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நாள். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழ்வீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களின் ஆதரவோடு உங்கள் முன்னேற்றம் ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். ராசியிலேயே குருவும் 11ஆம் இடத்திலே சுக்கிரனும் பரிவர்த்தனை. எனவே லாபம் சிறப்பாக இருக்கிறது. தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த நிலை இன்று உருவாகும், நடைபெறும். எனவே இன்று கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் அமோகமான நாள் என்று கூட கருதலாம். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய பிரதோஷம் என்பதனாலே நந்தியை வழிபடுவது நல்லது.
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். பொறுமையை உங்களுக்கு அதிகம் தேவைப்படுகின்ற நாள் என்று கூட கருதலாம். அது மட்டுமல்ல, பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க மாட்டார்கள். தெருவில் செல்கின்ற பொழுது சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். ஏதேனும் நீங்கள் சந்தித்தவர்கள் மூலமாக சங்கடங்களை ஏற்படலாம். அதே நேரத்தில் பெண்களாக இருந்தால் வீட்டில் சமையலறையில் இருக்கின்ற பொழுதோ அல்லது காய்கறிகள் எல்லாம் நறுக்குகின்ற பொழுதோ சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். காயம்படுதல் அல்லது ஏதாவது ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி இருப்பதனால எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். எதை செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களுடைய முன்னேற்றத்தை அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அந்த முன்னேற்றம் வந்த பின்னால் நீங்கள் தெரிவிப்பது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். வேலைப்பளு கூடுதலாக கொடுப்பார்கள். இருந்தாலும் பொறுமையோடு நீங்கள் செயல்படுவதே நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொடுக்க அதுவே உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும். சிம்மராசி நேயர்களே, ஏற்றுக்கு போட்டியாக இருந்தவர்கள் விலகும் நாள். இன்று எதை செய்தாலும் நீங்கள் எளிதில் செய்து முடிப்பீர்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு நீங்கள் நல்ல பல காரியங்களை இன்று செய்து முடிக்கப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, இல்லத்திலும் உள்ளத்திலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சூரியன் உங்கள் ராசிநாதன் ராசியையே பார்க்கின்றார். சூரிய பார்வை இருக்கின்ற பொழுது கொஞ்சம் கோபம் அதிகரிக்கலாம். எனவே கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் இந்த நாளை நீங்கள் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள இயலும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று சிக்கல்களிலிருந்தும் சிரமங்களிலிருந்தும் விடுபடும் நாள். செயல்பாடுகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கு அலைபேசி மூலம் வருகின்ற தகவல், அதிகாலையில் வரும் தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். பொது வாழ்விலே புகழ் கூடும். வருமானம் திருப்திகரமாக இருக்கின்றது. வியாபாரத்திலே போட்டிகள் எல்லாம் விலகும். வியாபார போட்டிகள் அகலும். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். குறுபார்வை இருப்பதனாலே கல்யாண போன்ற காரியங்கள் இதுவரை தடையாக இருந்தால் இப்பொழுது அது நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படும். குறிப்பாக சொல்லப்போனால் மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெற வழிவகுக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். வீட்டு தேவைகளும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்ததொன்று நடந்ததொன்றுமாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டைகளும் சறுக்கல்களும் வரலாம். மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். இன்று பிரதோஷம் என்பதனாலே நந்தி வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு நீங்கள் சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். செல்வநிலை ஒருபடி உயரும். நேற்று நடைபெறாமல் இந்த காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கின்ற நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி கிடைக்கும். காரணம் குருவினுடைய பார்வை. குரு பார்க்க கோடி நன்மை என்பதனாலே நீங்கள் எதை திட்டமிட்டு செய்தாலும் அதை வெற்றிகரமாக முடிக்க இயலும். அது மட்டுமல்ல, நாளை நடைபெறும் என்று நினைத்த காரியம் கூட இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வரலாம். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற்றுவது வழிபாடு. எனவே அந்த அடிப்படையில் இன்று பிரதோஷம் என்பதனாலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நந்தி, சிவன், உமையவளை வழிபட்டால் நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமையும். எதிரிகளின் பலம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறது. எனவே எதையும் நீங்கள் முன்னதாகவே தெரிவிக்க வேண்டாம். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு பதவி உயர்வு வருவதற்கான அறிகுறி இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் பிரச்சனைகள் வரலாம். அது மட்டுமல்ல, வாங்கல் கொடுக்கல்களில் இன்று ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். 2லே சந்திரன் இருப்பதால் உங்களுக்கு உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள், அமோகமான நாள், வெற்றிகரமான நாள். குருச்சந்திர யோகம் இருக்கிறது. குரு சந்திரனை பார்க்கிற பொழுது குருச்சந்திர யோகம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி சந்திரன். அவரை குரு பார்ப்பதனாலே கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். சரி, வாழ்க்கை துணை வெளியே வாழ்க்கை துணை ஒரு இடத்திலும் நீங்கள் ஒரு இடத்திலும் வேலை பார்த்தால் இன்று மீண்டும் ஒரே இடத்தில் இருவரும் வேலை பார்க்கும் யோகம் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்ப பிரச்சனை தீரும். குடும்பத்தில் முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அது அவர்களுக்கு நன்றி காட்ட மாட்டார்கள். அதே நேரத்தில் 2 ராகு இருக்கிறது. எனவே பணப்புழக்கம் நன்றாக இருந்தாலும் வந்த மறுநிமிடமே செலவாகிறதே, கையில் தங்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். இருந்தாலும் இன்று பிரதோஷம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று புகழ்பெற்ற ஆலயங்களுக்கும் செல்லலாம். உள்ளூரில் இருக்கும் சிவாலயங்களுக்கும் சென்று நந்தியை வழிபடலாம். நந்திக்கு மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நீங்கள் வழிபட்டு உங்களுடைய கோரிக்கைகளை மனதில் நினைத்துக் கொண்டால் நிச்சயமாக அது வெற்றி பெறும். மீனராசினியர்களே, உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மேலதிகாரிகள் உத்தியோகத்தில் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள். நாளிலே செவ்வாய் இருப்பதனாலே என்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விட்டு அதில் வரக்கூடிய லாபத்தை கொண்டு தொழிலுக்கு மேல் முதலீடு செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று 7ஆம் இடத்திலே கேது இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அலைமோதும். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சில பிரச்சனைகளை கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.